எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். இப்போது இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸு ப்ராப்பராக ஸ்டிச்சிங் வீடியோ, ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்துட்ருக்கோம். இதனோட இப்போது நான் இது கப் டாட் பிடிச்ச வரைக்கும் இது தைச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதனோட வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவாக இருக்கும், செக் பண்ணி பார்த்து கற்றுக்கோங்க. இப்போ இது பட்டி வைக்கிறதுலேருந்து, பட்டி தைக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை. இப்போ இதுக்கு பட்டி எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இது எல்லாத்தையுமே முன்னாடியே தைச்சி வச்சுட்டு தான் நம்ம வந்துட்டு தைக்கணுமா அப்படின்னா இல்லை. தைக்க பட்டி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணலாம். அதையெல்லாம் சொல்லி கொடுக்குறதுக்காக தான் நான் இப்போ வந்து இந்த மாதிரி தைக்க உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். இப்போ இந்த ஃப்ரண்ட் தட்டை எடுத்து இந்த ஷோல்டர்கிட்ட கரெக்டாக இப்படி நேராக வச்சு இப்படி போடுங்க. போட்டுட்டு இந்த கப் டாட்டை வந்து கொஞ்சம் நல்லா இப்படி தூக்கி விட்டு, ஏன்னா இந்த ப்ளவுஸ் நம்ம போடும்போது இப்படி தான் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி வைங்க. வச்சுட்டு இப்போ அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணால் 2.5 இன்ச்சு இருக்குது. 2.5 இன்ச்சு இருக்கிறது நமக்கு தையலுக்கு 1/2 இன்ச்சு போகணும். 3.25 இன்ச்சு மட்டும் உயரம் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் இந்த ப்ளவுஸுக்கு. அடுத்தது நீளம் பார்த்திங்கன்னா இது இப்படியே அளந்துக்கோங்க. 9.5 இன்ச்சு நீளமும் 3.5 இன்ச்சு அகலமும் இருக்கிற மாதிரி பட்டி வேணும். நான் இதனோட கட்டிங் வீடியோவில் எல்லாம் ப்ராப்பராக கட்டிங் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த வீடியோவும் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ப்ளவுஸில் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த பகுதிகள். இப்போ இது 2 துணி இருக்குது. அடுத்தது இன்னொரு துணி இருக்குது. இதை எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். 4 துணி வைங்க எப்போவுமே பட்டிக்கு. அப்போ ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் போடும்போது நல்லா இருக்கும், சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி. இப்போது இந்த 3 துணியும் 1 பை 1 வச்சாச்சு. இதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வைங்க. வச்சு ஒரு தையல் போடுங்க. அரை இன்ச்சில் ஒரு தையல் போடுங்க. அதே மாதிரி அடுத்தது 2 ப்ளவுஸ் பிட்டு துணி, அடுத்தது மேலே இன்னொரு துணி, இதுக்கு மேலே லைனிங் கிளாத்து, இது எல்லாத்தையும் வச்சு ஒரு தையல். போட்டு எடுத்தாச்சா? இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா, இதை இப்படி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஒரு கீறல் போட்டுட்டு கீழே ஒரு படிமான தையல் 1/4 இன்ச்சில் போட்டுடுங்க. இப்படி தைச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பட்டி உயரமாவோ நீளமாவோ அகலமாவோ எந்த மாதிரியும் வராது. இப்போ நான் சொன்ன அளவில் இதை நம்ம தைச்சி முடிச்சுட்டு கட் பண்ணலாம். கட் பண்ணும்போதே கரெக்டாக தான் கட் பண்ணணுமா அப்படின்னு பயந்துட்டு இருக்காதீங்க. தைச்சதுக்கப்புறமாவும் ப்ளவுஸுக்கு எவ்வளோ உயரம் தேவைப்பட்டி அப்படின்றத வச்சும் கட் பண்ணலாம். இப்போ நம்ம 2 பட்டியும் தைச்சாச்சு. இப்போ இதை நம்ம தேவையான அளவு உயரத்துக்கும் நீளத்துக்கும் கட் பண்ணினோம்னா போதும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், 2ஐயும் ஒன்றா வச்சுக்கலாம். 3.5 இன்ச்சு உயரம் சொல்லியிருந்தேன், 9.5 இன்ச்சு நீளம், 3.25 இன்ச்சு சொல்லியிருந்தேன். 3.25 ஒரு மார்க் பண்ணிடலாம். 9.5 கரெக்டாக 9.5 தான் இருக்குது. இந்த பக்கம் 3.25னா இங்கே 3 வைங்க. அங்கேயும் 3.25 வைக்க வேண்டாம், இங்கே 3 வைங்க. வச்சு இதை ஒரு வளைவாக இப்படியே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை நம்ம கட் பண்ணலாம் வளைவாக. கட் பண்ணிவிட்டு இந்த பிசுறுகளை எல்லாம் கரெக்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கொடுத்துருங்க. இந்த இடம் தான் வந்து ஊப்பட்டி நம்ம வைக்கிற இடத்துக்கு வரணும் அப்படின்றது நமக்கு தெரியறதுக்காக இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துருங்க. இப்போ அளவு சட்டை எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் எடுத்துருக்கேன் தைச்சதை. எடுத்துகிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் பிசுறுகள் இருக்கும். இந்த இடம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது போய் தையலில் மாட்டும். அதுக்காக இதை கொஞ்சம் இப்படி லைட்டாக இது பண்ணி விடுங்க. இந்த இடத்துல இப்படி லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு இதையும் குடஞ்சி எடுத்துருங்க இந்த இடத்த. இப்போது இது பிசுறு இல்லாமல் பட்டி தைக்கிறதுக்கான மெத்தட் சொல்லித்தர போகிறேன். இதில் இந்த 3 துணியை ஃபஸ்ட்டு எடுங்க. ஓப்பன் பண்ணி எடுத்து இது மேலே இங்கே பாருங்கள், இந்த 3 துணி இருக்குது, இது இந்த பக்கமாக இருக்குது. இது மேலே வச்சு பிசுறு இல்லாமல் பட்டி தைக்கிற மெத்தட் இது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த துணி அந்த பக்கமாக இருக்குது. இந்த 3 துணியை மட்டும் நான் தங்கி பாருங்கள் இப்படி இருக்குது பட்டி. ஓப்பன் பண்ணியிருக்கேன், கவனிச்சுக்கோங்க.
அதே மாதிரி நம்ம இந்த இதையும் பண்ணிடலாம், ரெண்டாவது பட்டியையும் சரி பண்ணிடலாம். பிசுறுகளை எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும். இது இப்படி இருக்குது. இந்த பட்டி எடுக்கிறோம், இப்படி ஓப்பன் பண்ணுறோம். இந்த 3 துணியும் ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். இதில் மேல் பகுதி, இந்த துணியினுடைய மேல் பகுதி ரெண்டையும் வச்சு தைச்சிட்டு வரோம். தைக்கும்போது இந்த டாட் பிடிச்சது இந்த பக்கமாக வரணும். இங்கே பாருங்கள், இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், இந்த பக்கமாக வரணும். இது இப்படி லைட்டாக இந்த இடத்துல இப்படி ஒரு மடக்கி விடுங்க. இப்படி மடக்கி விட்டிங்கன்னா தையலுக்குள்ளே போய் சிக்காது. கவனிச்சுக்கோங்க. இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சி இதை வந்து இந்த 3 துணியையும் வச்சு அப்படியே ஒரு தையல் கொண்டுட்டு வரலாம். இந்த பக்கமும் தைச்சாச்சு, இந்த பக்கமும் தைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்படி இருக்கா. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது. இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படியே இதை கையில் பிடிச்சிக்கோங்க. இதை இப்படி கொண்டுட்டு வாங்க. இந்த துணிகளெல்லாம் இப்படி உள்ளுக்குள்ளே மடக்கி விடுங்க. மடக்கி விட்டு இந்த இடத்துல இதை பிடிங்க. இங்கே பாருங்கள், புரியுதா உங்களுக்கு? அடுத்ததுலேயும் நான் சொல்லித்தரேன். இதை வந்து நீங்கள் திருப்பி ரிவர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது வந்து பட்டி பிசுறு இல்லாமல் தைக்கிறது ஈஸியாக வரும். உங்களுக்கு கஷ்டமும் இல்லை. நீங்கள் வந்து ரிவர்ஸ் போட்டு பாருங்கள், எப்படி மடிக்கிறது, எப்படி இது பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். வந்து இந்த பட்டியில் இந்த துணியை உள்ளுக்குள்ளேயே தள்ளிகிட்டே போங்க. இப்படியே வச்சுக்கோங்க. அதே 1/4 இன்ச்சில் தைச்சிட்டே வாங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் இது இப்படி ஓப்பனாக இருக்கு இல்லையா, இந்த பகுதியை கையில் எடுக்கிறீங்க, இந்த பகுதியும் கையில் எடுத்துக்கிறீங்க. இந்த துணிகளை இப்படி உள்ளே தள்ளி விட்டு இப்படி எடுத்துக்கோங்க. இதை கொண்டுட்டு வந்து இந்த இடத்துல இப்படி பிடிங்க. இப்போது தைக்க ஆரம்பிக்க போகிறோம். இந்த துணிகள் உள்ளுக்குள்ளே போயிடணும், தையலில் மாட்டக்கூடாது. சரிங்களா? ரிவர்ஸ் போய் பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக புரியும். நான் அந்த கையை எப்படி மடக்கிறேன், எப்படி துணி இது பண்ணுறேன், அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வரவே வராது. சரிங்களா? இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு பைக்குள்ளே துணி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்துடும். இதை இந்த பட்டி இந்த இடத்துல இப்படி ஓப்பன் பண்ணி விட்டு இதை இப்படியே திருப்பணும். துணியை இந்த பட்டியை வெளியில் கொண்டு வரணும். உள்ளே நம்ம சுருட்டி வச்சு தைச்சோம் இல்லையா, அதை இப்படி இழுத்திங்கன்னா எல்லாம் வெளியில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டி பிசுறு இல்லாமல் நல்லா அழகாக கிடச்சிருக்கும். இது மேலே நம்ம ஒரு படிமான தையல் போட்டுடணும். அடுத்தது இந்த பட்டியையும் அதே மாதிரி திருப்பிக்கோங்க. உள்ள துணி தையலில் சிக்காமல் இருந்தால் தான் இப்படி இழுத்தா வெளியில் வரும். இப்போது இது மேலே நம்ம ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். புதுசாக தைக்கிறவங்களுக்கு இது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வீடியோலேயே வேறு மாதிரி பட்டியை ஜாயின் பண்ணுற மெத்தடும் இருக்குது. அதையும் போய் பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம வந்து உடனே கூக்பட்டி வைக்கலாமா அப்படின்னு கேட்டால், கூக்பட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும்னு சொன்னால், இந்த 2 பகுதியும் ஒரே அளவு உயரம் இருக்குதா அப்படின்றத இப்படி வச்சு பார்த்து செக் பண்ணிக்கணும். நீ பாருங்கள், ஒரு பகுதி பைப்பிங் வச்ச பகுதி வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஜாஸ்தி இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? அதனால் அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நடு டாட் இருக்குல்ல, அந்த 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக பிடிச்சிருங்க. ஏன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்கெல்லாம் எல்லாத்துக்குமே வரத்தான் செய்யும். என்னமோ நம்ம தான் இந்த தப்பு பண்ணுறோமா அப்படின்னுலாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். இது எல்லாத்துக்குமே வரக்கூடிய மிஸ்டேக் தான். அடுத்தது நம்ம இதில் ஹூக்பட்டியும் வீப்பட்டியும் தைக்கிறதுக்கான துணி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்துட்டு ஹூக்பட்டி வைக்கிறதுக்கு பெருசாகவே வெட்டியிருக்கேன். நான் தைச்சிட்டு வெட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது மேலே லைனிங் கிளாத்தை வச்சு ஒரு தையல் போட்டுவிடுங்க. அதுக்கடுத்தது இது வீப்பட்டி தைக்கிறதுக்கு இதுலேயும் இது மேலே லைனிங் கிளாத்தை வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணி மடிங்க. இப்போ நம்ம 2ஐயும் தைச்சி எடுத்தாச்சு.
எடுத்துட்டு இந்த ஹூக் பட்டி வைக்கிற பகுதி வந்து இவ்வளோ பெருசு நமக்கு தேவை இருக்காது. ஒரு 1.25 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச் இருந்தால் போதும். அதனால் மீதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து லெஃப்ட் சைடில் வைக்கணும் ஹூக் பட்டி. இது கொக்கி வந்து அவங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி மாற்றி வைப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்கள் ஊரில் எப்படி ப்ளவுஸ் தைக்கிறது பழக்கமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. லெஃப்ட்லேயே தான் வைக்கணுமா அப்படின்றது கிடையாது. இது மேல் பகுதி அப்படின்னா இதனுடைய மேல் பகுதியையும் மேலே வச்சு ஒரு தையல் ஓட்டணும். அப்படியே ஒரு 1/4 இன்ச்சில் தையல் ஓட்டிட்டு வரணும். ஜாஸ்தியாக வேண்டாம், 1/4 இன்ச்சில். அடுத்தது இந்த வி பட்டி. இதையும் வந்து கரெக்டாக தான் இருக்குது. எதுவும் பிசுறுகள் மட்டுமே நம்ம கட் பண்ணால் போதும். எக்ஸ்ட்ராஸ் எதுவும் இல்லை. கட் பண்ணி எடுத்துடுறேன். இது ரைட் சைடு வரும். இங்கே எங்கள் பக்கம் வந்து இந்த மாதிரி ரைட் சைடில் தான் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் நான் இந்த இடத்துல கொஞ்சம் கட் பண்ணுற பாருங்கள். இந்த பிசுறு இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்றேன். எடுத்துகிட்டு இது மேல் பகுதி, இந்த வி பட்டி வைக்கிறது கீழே வைக்கிறேன். இது மேலே இதை தூக்கி வைக்கிறேன். கவனிச்சுக்கோங்க, இது வி பட்டி வைக்கிற இடம். இந்த ரெண்டையும் இப்படி மாற்றி மாற்றி தைக்கும்போது குயிக்காக தைக்கலாம். சரிங்களா? இந்த 1/4 இன்ச் விட்டு இங்கே கட் பண்ணிடுங்க. மேலேயும் அதே மாதிரி 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா பிசுறுகளை எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த நூலெல்லாம் கைக்கு கை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இது மேலே இப்படி நல்லா நகத்தில் கீறி விட்டு இந்த மேலே இருக்கிற பகுதியை ஒரு ஃபோல்ட் பண்ணி இப்படி உள்பக்கமாக திருப்பி ஒரு படிமான தையல் போடணும். கவனிச்சுக்கோங்க இந்த இடத்தையெல்லாம். அதே மாதிரி கீழையும் இதை ஃபோல்ட் பண்ணி இப்படி மடக்கி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ படிமான தையலை கீழே வரைக்கும் கொண்டுட்டு வாங்க. கீழே வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. இப்போ துணியை திருப்பி இந்த இடத்துல நம்ம இன்னொரு 1/4 இன்ச் மடக்கி கொடுத்து கரெக்டாக இது வந்து ஒரு 1 இன்ச் இருக்கலாம். ஹூக் வைக்கிற இடம் வந்து ஒரு 1 இன்ச் இருக்கலாம். ரொம்ப பட்டையாக வைக்க வேண்டாம், 1 இன்ச் மட்டும் வைங்க, கரெக்டாக இருக்கும். இன்னொரு 1/4 இன்ச் மடக்கி அப்படியே கொண்டுட்டு வரணும். நேராக தையல் ஓட்டுங்க. இங்கேயும் லாஸ்ட்டில் நம்ம மேலே முன்னாடியே மடக்கிட்டதுனால மேலே மடக்கி தான் இருக்குது. இப்போது இந்த இடத்துல கெட்டி தையல் போட்டு முடிச்சிருங்க. அவ்வளோதான், நம்ம ஹூக் வைக்கிற இடம் தைச்சாச்சு. அடுத்தது வி பட்டி, ஹூக் மாற்றுறதுக்கான பகுதி. அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மேலேயும் இதுலேயும் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணுங்கள். கீழையும் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணுங்கள். எஜ்ஜில் கட் பண்ணிடாதீங்க, மடக்கி அடிக்கிறதுக்கு வேணும். அந்த இடத்துல துணி பிசுறுகளாக இருக்கும் இல்லையா. இப்போது ஸ்டார்டிங்கில் இதை ஃபஸ்ட்டு உள்ளே மடக்கிட்டு இப்படி மடக்கிட்டு அதுக்கப்புறமா இதை இப்படி கொண்டு வரணும். ஓகேங்களா? இப்படி கொண்டு வந்து மிஷின் கிட்ட கரெக்டாக வச்சுருங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கொக்கி வைக்கணும். அதனால் இந்த இடத்துல கெட்டி தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தள்ளியெல்லாம் கொக்கி வரக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு கொக்கி வந்துடணும். ஓகேங்களா? வந்தாச்சு. இப்போது இந்த இது வந்து உங்களுக்கு 5 கொக்கியும் கரெக்டான டிஸ்டன்ஸில் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டே வச்சுக்கோங்க. புதுசாக கற்றுக்கிறவங்க எந்தெந்த கேப்பில் இருந்தால் 5 கொக்கி கரெக்டாக இருக்கும் அப்படின்றது. இதில் இன்னொரு டிப் என்னென்னா, இந்த 3வது கொக்கி பட்டி வர்றதுக்கு மேல் பகுதியிலேயே இருந்ததுன்னா ப்ளவுஸ்னோட ஃபிட்டிங் வந்து கரெக்டான ஃபிட்டிங் வரும். பட்டிக்கு கீழே 2 கொக்கி மட்டும் இருக்கணும், பட்டிக்கு மேலே 3 கொக்கி இருக்கணும். அந்த மாதிரி இந்த கொக்கி வர மாதிரி பார்த்து தைச்சுக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். புரியலைன்னா கூடவும் ஒரு தடவைக்கு 2 தடவை பின்னாடி போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாவே புரியும். ஓரளவுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லி தந்திருக்கேன்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.